இந்த படம் ஆர்கே வெள்ளி மேகம் படத்துக்கு டைரக்டர் சைனு சார் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அதே போல் பிஜி ராமச்சந்திரன் சார் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, யாருமே தெரியாதுங்க. நம்ம சீனிவாஸ் தான் ஃபோன் அடித்து, அண்ணே ஒரு படம் ஒன்று கேரளாவில் ஷூட்னேன், இந்த 4 பேர் சொல்லியிருக்காங்க, அது எங்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க, என்னண்ணே ஓகேவா? ஓகே. எப்போ ஷூட்டு தெரியல. ஒரு வாரம் மறுபடியும் சின்ராசு எப்போ ஷூட்டு தெரியலண்ணே, ஆனால் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு சின்ராசு எப்போ ஷூட்டு, அண்ணே இன்றைக்கி டைரக்டர் கூப்பிட்றேன்னு சொன்னாருண்ணே. ஓகே ரைட். அது என்னவோ கேரளா படணுன்னு நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ரைட். சாயந்தரமாக ஒரு ஃபோனு, மதியம் அடிச்சார்னு நினைக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் கிளம்பணும் அப்படின்றாரு. ரைட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். மறுபடி ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை சார். எத்தனை ஃபோனு டைரக்டருக்கும் அடித்தோம், அவங்க ஒய்ஃபுக்கும் அடித்தோம், ஃபோனே எடுக்கலை. அண்ணே கூப்பிட்டு வந்தேன், மணி 8:30, 8:45, 9, எங்கே காயங்குளத்துக்கு விசாரித்தா அது போட்டு போகுது. சரி ரைட்டு. 9 மணிக்கு ஃபோன் அடிச்சு கிளம்புங்க. என்ன சின்ராசு கன்ஃபார்மா? அண்ணே கிளம்ப சொல்லிட்டாருண்ணே, இப்போ காசெல்லாம் போட்டுவிட்டாங்க, டிக்கெட் போட்டு விட்டாங்க. அடித்து பிடிச்சி ஒன்றாம அந்த நைட்டு ஃபுல்லாக போய் அடுத்த நாள் மதியம் தான் போய் சேர்ந்து. போய் சேர்ந்தவொடனே சரி ரைட் போனோன்னே நல்லா குளிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். பரபரப்பாக டைரக்டர்லாம் போய் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். ஓகே 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 நோ ப்ராப்ளம். ரெடி சார். இப்போ சார் ஒரு சீன் நடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒரு ஏசி ரூமில் போய் உட்காருங்கன்னு சொல்லி அந்த வீடு அங்கே அப்படியே அழகான எல்லாத்துக்கும் ஒரு ஏசி ரூம் போட்டு எல்லாம் போய் உட்காரணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் டைரக்டர் வந்தார். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி தானே போகிறோம், ஒரு சீன் தான் நடித்தோம். சார் டைரக்டர் சார் என்ன சார் அடுத்து அப்படின்னு. டைரக்டர் சார் நெக்ஸ்ட்டு அவர் நெக்ஸ்ட் ரெஸ்ட்டா சார், அதுக்காக போய் இவ்வளோ யோசனை பண்ணீங்க? ஆமாம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. போனோம், அனுப்பிச்சி விட்டார், ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டார். அடுத்த நாள் எல்லாம் 6 மணிக்கு ரெடி ஆகிட்டோம் பக்காவாக. ஃபோன் வரும்னு பார்த்தா முடியல. மறுபடியும் டைரக்டருக்கே ஃபோன் அடித்தோம். சார் என்ன சார் இன்னும் கூப்பிடல? ரெஸ்ட் சார். இப்படியே 5 நாள் எடுத்தோம் சார். 5 சார் ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் எடுப்பார். எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சண்டை இல்லை, எந்த சச்சரவும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, நீட்டாக. அதாவது சின்ன படம்னு சொல்லலாம் சார், பொய் நம்பவே நம்பாதீங்க. ட்ராக் அண்ட் ட்ராலி அதை விட கேமராமேன் சாருக்கு சொல்லுங்கள் சார், என்ன ஒர்க் அது, அப்பப்பா என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, என்ன மாதிரி டைரக்டர் 2 பேரும் பேசி வச்சு என்ன மாதிரி டீல் பண்ணி பெரிய படத்தை போய் சின்ன படங்கிறீங்க சார். சின்ன படம் பெரிய படமாகும், பெரிய படம் சின்ன படமாகும். இது சின்ன படமே அல்ல, அவங்களுடைய உழைப்பு இது மிகப்பெரிய படம் சார். இந்த மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் கொஞ்சம் கூட யார் மேலேயும் யாருக்குமே சங்கடப்படாமல் அவருக்கு நாங்கள் நடித்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. ஆக அடுத்த படம் எடுக்கும்போது சார் எங்களை கூப்பிடுவீங்களோ? கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன். ஆக நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டடாக இருக்கிறீங்க, அதனால தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. ஆக முதல்ல உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த படம் இறைவன் அருளால், நான் வழங்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தரணும். ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நல்ல பேர் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் சார். எங்களுக்கு ஃபைட்டுன்னு சொல்லிட்டார் சார். எப்பா சார் நாங்கள் சத்தம் போட்டு பேசுகிறாலே வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு சார் ஃபைட்டு? அது நாளைக்கு நீ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பார்த்து ஃபைட் பண்ணோம். பெரிய மாஸ்டர் சொன்ன மாதிரி, சின்ராஸ் சொன்ன மாதிரி, ஆபியா சொன்ன மாதிரி நாங்கள்லாம் ஃபைட் பண்ணோம். ஆனால் அந்த ஃபைட்டை வந்து யாருமே மறுக்க முடியாது, எல்லாம் எதிர்ப்பாங்க. அப்படி ஒரு கிரியேட் பண்ணி அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு அதை டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு எங்கள் டைரக்டருக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை சார்மிளா. ஷைனு சவக்காரன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட்டது வந்து பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பண்ண ஒரு மலையாள படத்துக்காக. ஸோ எப்போவுமே மலையாளம் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் முன்னாடி, பட் அதே மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி போனேன். பட் அது இல்லை. இப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டான படம். நான் 2 நாள் ஷூட்டிங் பண்ணோடனே ஷைனு சாரை கூப்பிட்டு கேட்டேன், இப்போ நீங்கள் தெலுங்கு ஸ்பீடில் எடுக்கிற மலையாள படம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாம் டக்குன்னு எல்லாம் டேக்கு சும்மாச்சுக்கு இந்த மானிட்டருக்கு டைம் கிடையாது, அந்த லெங்தி டயலாக் கிடையாது. கிறிஸ்ப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், அதாவது யங்கர் ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ். ஷைனு சாருடைய செலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான்.
அதே மாதிரி தான் வெள்ளி மேகம் ஸ்கிரிப்ட் சொன்னார். இது திருப்பி ஒரு த்ரில்லர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக இருக்கிற மலையாளம் பேக்ரவுண்டே சார் கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் அவர் மலையாளியாக இருந்தாலும் மனசளவில் அவர் தமிழ் தான். ஸோ தமிழ் தெலுங்குக்கு ஏற்ற ஒரு டைரக்டர். முதல்ல ரொம்ப என்கரேஜ்மெண்ட். இப்போ நம்ம டயர்டாக போய் இருந்தாக்கா கூட சிரிச்சுக்கிட்டே வாங்க மேடம் அவர் சொல்கிறதுக்கு பார்த்தாலே நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுவோம், ஆக்டிவ் ஆகிடுவோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். மத்தியில் சில பேர் சும்மனாச்சும் தமிழ் படம் எடுக்கணும்னு போய் சொல்லுவாங்க. தமிழில் நாங்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு. பட் ஷைனு சாரை பொறுத்த வரைக்கும் மனசார தமிழ் படம் எடுக்கணுன்றது அவருடைய ஆசை. தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் எடுக்க அவர் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கம்மிங் அப் பர்சனுக்கு யூ ஹேவ் டு கிவ் அ ஹெல்பிங் ஹேண்ட். இன்ஃபேக்ட் ஷைனு சார் கல்யாணம் பண்ணது ஒரு தமிழ் பொண்ணு தான். ஸோ உண்மையிலே தமிழ் மேலே அவருக்கு ஒரு கம்பேஷன், பேஷன் இருக்குது. அது மட்டும் எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்க த்ரில்லிங்கான, இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸை எடுத்து சொல்கிறேன். ரொம்ப லேகாக ஸ்லோவாக போகிற சப்ஜெக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் நடித்த நிறைய மலையாள படங்கள் பார்க்கும்போது கூட எனக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் நான் பண்ண படம்லாம் பார்த்தா ரொம்ப சம்டைம்ஸ் பார்க்கும்போது போர் அடிக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நடிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வரோமே அப்படின்னு பார்த்துட்டோம். பட் 2வது வாட்டி 3வது வாட்டி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அந்த படங்களில். பட் இவர் படம் பார்த்தாக்கா ஃப்ரேம் டு ஃப்ரேம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி பண்ணக்கூடிய டைரக்டர். அண்ட் பாட்டுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். மட்டும் இல்லை, நம்ம ராமச்சந்திரன் சார் என் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ ஐ ஹவ் டன் இஸ் ஒய்ஃப் கேரக்டர். நான் தான் ஹீரோ கௌரிஷுடைய மதராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்தாரு. இப்போது பாயிண்ட் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அம்மா, இது பார்த்தா ஒரு ஹோம்லி கிராமத்து அம்மா. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாரும் தியேட்டர் வரணும், ஃபேமிலியோடு வரணும், படத்தை பார்க்கணும். நன்றி. ഇപ്പം രണ്ടാമത്തെയാണ് നമ്മുടെ RK വെള്ളിമേഘം. പ്രൊഡ്യൂസർ സാർ PG രാമചന്ദ്രൻ സാർ, സുപ്രീം ഡയറക്ടർ സൈനു ചാവക്കാടൻ സാറിൻ്റെ കൂടെ രണ്ടാമത്തെ തമിഴ് പടം. ഇതിൽ ഞാൻ ചെയ്തിരിക്കുന്ന സ്റ്റെല്ല എന്ന് പറയുന്ന ഒരു ക്യാരക്ടറാണ്. ഫൈറ്റ് സീനാണ് ഇതിനകത്ത് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇതിനകത്ത് എന്നെ സെലക്ട് ചെയ്യാൻ കാര്യം എന്ന് പറഞ്ഞത് ഞാനൊരു കരാട്ടെ ബ്ലാക്ക് ബെൽറ്റാണ്. അപ്പം എൻ്റെ ടാലൻറ്റ് കണ്ടിട്ട് സാറ് 2 പടത്തിലും സെലക്ട് ചെയ്തിരിക്കുന്നത് അങ്ങനെ തന്നെയാണ്. എൻ്റെ ടാലൻറ്റിനനുസരിച്ച് ചെയ്യാനായിട്ട് സാർ എന്നെ ഒത്തിരി എൻകറേജ് ചെയ്തിട്ടുണ്ട്. സാർ എപ്പോഴും എന്നെ കൂപ്പിടുന്നു മോളെ മോളെ, മോനെ മോനെ. അത് കേൾക്കുമ്പോൾ തന്നെ നമുക്ക് കൂടുതലായിട്ട് വർക്ക് ചെയ്യാനായിട്ട് സാധിക്കും. കാരണം ഓരോ ഷോട്ട്സ് കഴിയുമ്പോഴും സാർ വന്നിട്ട് പറയും നല്ല ഇருக்கு കുറച്ചും കൂടെ. വളരെ എൻകറേജിങ് ആയിട്ടുള്ളൊരു ഡയറക്ടറാണ് സൈനു ചാവക്കാടൻ സാർ. എല്ലാവരും പടം തിയേറ്ററിൽ பார்க்கணும். എനിക്ക് തമിഴ് നല്ല தெரியல, എന്നാലും பார்க்கணும். இது நல்ல படம் தான். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் நல்லா வராது, கொஞ்சம் வரும். நான் முதல்ல நடிக்கின வெள்ளிமேகம் படம் ராமச்சந்திரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். சைனு சாவக்காடன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அவர் வேறு படம் இருந்துட்டு மலையாளம் படம் அதிலெல்லாம் நான் நடிப்பிச்சேன். இது முதலாக வந்த தமிழ் படம் வெள்ளிமேகம். சின்ன கேரக்டர் தான். எங்களும் எனக்கு சைனு சாவக்காடன் சார் கூட அவர் டைரக்டர் பண்ணும்போது எனக்கு தெரியாத ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அவர் என்னென்ன மிஸ்டேக் வந்தாலும் அது அப்படி இப்படி காட்ட வேணும், இப்படி காட்ட வேணும், அதுக்கெல்லாம் அவர் ஒரு எனக்கு என்ன பின்னால் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வேணும். அது மாதிரி ஒரு டைரக்டர் சார். உங்களுக்கு எல்லாம் டைம் கிடைச்சுன்னா தியேட்டரில் வந்து இது பார்க்க வேணும். நம்ம எல்லாம் இப்படம் ப்ரமோஷன் பண்ண வேணும். நன்றி. என் பேர் காவன் ரோய். இது என் முதலா படம் வெள்ளிமேகம். நான் மலையாளம் பண்ணது படத்தில் ஒரு படம் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு குன்ற இண்டியா பீஸ். இன்னும் டைமில் தமிழில் நிறைய ஆடியன்ஸு தமிழ் படம் பார்க்குற எல்லா படமே சூப்பர் ஹிட் ஆகி வர்றேன். எனக்கு ஒரு அவசரம் கிடச்சுன்னா தமிழில் கண்டிப்பாக இன்னும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சிருப்பேன். உங்களை எல்லாம் சப்போர்ட் வேணும். இப்படம் தியேட்டரில் வந்து பார்த்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண வேணும்னு சொல்லி நன்றி, நமஸ்காரம்.